ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன டிஃபன் பார்த்துடலாம். வெங்காய சட்னிக்கு இஞ்சி, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சோன்னே ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சாதம் வேக போட்டிருக்கேன். வெந்தோடனே வடித்து விட்டுடலாம். இன்றைக்கி நவதானிய தோசைக்கு மாவு போட்டிருந்தேன். மிக்சியிலே தான் அரைச்சேன். தோசையை ஊற்றி சட்னியும் அரைச்சி பசங்களுக்கு கொடுத்துடலாம். இன்றைக்கி தக்காளி சாதமும் அப்பளம் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தக்காளி தூக்கு ஆற வச்ச சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பாடு கட்டிடுங்க. தொட்டுக்க சின்ன சின்ன நாக்கப்பழம் தான் வறுத்து கொடுத்துருந்தேன். சூப்பராக சாப்பாடு கட்டியாச்சு. தக்காளி சாதம், அப்பளம், நவதானிய உருண்டையும் வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.